ஸோ ஃபஸ்ட் டைம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா டிஐ தான். ஸோ பை சார்ட்டும் கொடுத்துருப்பாங்க, நம்ம டேபிளும் கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் டேட்டாவும் இந்த நாவும் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நல்லா வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் கொஸ்டினை ஃபுல்லாக ரீட் பண்ணாமல் அதில் நோட்டட் பாயிண்ட்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா? ஸோ அந்த நோட்டட் பாயிண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் அந்த பை சார்ட் பார்த்தேன். பை சார்ட் பார்த்தா எனக்கு என்ன தெரியுது? பை சார்ட் பார்த்தா சரி ஒரே ஒரு நியூமரிக்கல் வேல்யூ தான் இருக்குது. அப்போ எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணால் 100 வரும். சரி, நம்பர்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது லெவல் கேன்சல் ஆயிரும், பிபி கேன்சல் ஆயிரும், சாரி 3 கேன்சல் ஆயிரும், அடுத்து 1 தான் இருக்கும். ஸோ பி எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன வருது? லெவல் டைம் ஆஃப் பி. அப்போ எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணால் 100. அப்போ பியோட வேல்யூ எனக்கு என்ன இருக்கும்? 9 இருக்கும். ஸோ அப்போ பியோட வேல்யூ ஃபர்ஸ்ட் டேரக்டாக. ஓகே, அதுக்கப்புறம் டேரக்டாக என்ன நோட்டட் பாயிண்ட் அப்படின்றத போகணும். ஓகே, குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க எக்ஸ் கியூப் பேஸ் பண்ணி. ஓகே, அது நமக்கு தெரியாது. அடுத்து என்ன சொல்றாங்க? ஒன் ஆஃப் த ரூட் இஸ் 4.5 லெஸ் தென் த லார்ஜஸ்ட் சிங்கிள் டிஜிட் ப்ரைம் நம்பர். லார்ஜஸ்ட் சிங்கிள் டிஜிட் ப்ரைம் நம்பர் என்னது? 7. அப்போ 7லேருந்து 4.5 மைனஸ் பண்ணணும். அப்போ எனக்கு என்ன வரும்? 3.5. 3.5ங்கிறது சாரி 2.5. 2.5ங்கிறது 5/2 அப்படின்னு எடுத்துக்கலாம். கரெக்டாக? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதை அப்படியே எக்ஸில் சப்ஸ்டிட் பண்ணணும். நல்லா வச்சுக்கோங்க. அதோட ரூட் ஆஃப் ஈக்குவேஷன் இருந்ததுன்னா அதை அப்படியே எக்ஸில் சப்ஸ்டிட் பண்ணால் ஈக்குவல் டு 0 தான் வரும். ஓகேங்களா? அதுதான் ஃபார்முலாவே. இப்போ ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் எழுதலாமே. இப்போ x² + 7x + 12 = 0 வருது. எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கும்னா -4 -3 அப்படின்னா உங்களுக்கு ஈக்குவல் 0 தான் வரும். -3 சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா ஈக்குவல் 0 தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 9 + 12 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணுங்க 0 வருதா? -16 - 28 + 12 வருது வச்சுக்கோங்க. ஸோ அதோட லைனரி ரூட் ஆஃப் ஈக்குவேஷன் அப்படின்னா அதை சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? 0 தான் வரும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? 5/2 எக்ஸில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? 5/2 எக்ஸில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ என்னன்னா நிறைய கேல்குலேஷன் நீங்கள் மைண்ட்லேயே பண்ணணும். இப்போ எக்ஸில் சப்ஸ்டிட் பண்ணால் எனக்கு என்ன வரும்? 25/4. 2 டிவைட் ஆகிடும். அப்போ 25/2 தான் வரும். 25/2 தான் வரும். அடுத்து மைனஸ் பியோட வேல்யூ நமக்கு கண்டுபிடிச்சேன். என்னது? 9. அப்போ சப்ஸ்டிட் பண்ணால் 18. 18 + 9 37. அப்போ 37 × 5/2 அர்த்தம். 37 × 5/2 அர்த்தம். அடுத்தது ப்ளஸ் கியூ, அதுதான் 10. இப்போ நீங்கள் கேல்குலேட் பண்ண கஷ்டமாக இருந்ததுன்னா 5 காமனாக எடுத்துங்க. நீங்கள் மல்டிபிள் பண்ணி பண்ணாலும் ஓகேனா, இல்லை 5/2 காமனாக எடுத்துங்க. அப்போ -37 + 5 ப்ளஸ் ஓகே ப்ளஸ் q ஈக்குவல் டு ப்ளஸ் q ஈக்குவல் டு 10. அப்போ மைனஸ் பண்ணால் -32. 2 கேன்சல் ஆச்சுன்னா -16. 16 × 5 -80 ப்ளஸ் q ஈக்குவல் டு 10. அப்போ q ஈக்குவல் டு 0. q ஈக்குவல் டு 80. அப்போ q ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து சொல்றாங்க எல்சிஎம் ஆஃப் கோப்ரேம்னு சொல்லிட்டாங்க. கோப்ரேம்னா அதோட மல்டிபிள் தான் வரும். அப்போ 9m ஈக்குவல் டு q சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும்? 160 + m. ஓகேங்களா? இது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அப்போ m-ஓட வேல்யூ 20. m-ஓட வேல்யூ 20. இதுக்கப்புறம் தான் நம்ம டயக்ராம் போக போகிறோம். எல்லாம் கண்டுபிடிச்சாச்சா? ஓகே, இப்போ எனக்கு அது என்ன தருது? காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ், மார்க் ப்ரைஸ், டிஸ்கவுண்ட். 4 இது கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அதை ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். எனக்கு வந்து செல்லிங் ப்ரைஸ் இருக்குன்னா அப்போ காஸ்ட் ப்ரைஸ் வேணும். இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்போ மார்க் ப்ரைஸ் வேணும். அப்போ 4 இது கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்றது தெரியுது. அப்போ 4 இது கண்டுபிடிக்க போகிறோம்னா அந்த 4 இதுக்கு நம்ம டயக்ராம் வரையணும். ஓகேங்களா? இதுக்கு நம்ம வரைய போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? சார்ஜர், அடுத்தது வாட்ச், அடுத்தது ஹெட்ஃபோன், அடுத்தது பவர் பேங்க். ஃபர்ஸ்ட் காஸ்ட் ப்ரைஸ். ஓகே, எழுத கொஞ்சம் தப்பு இதாக எழுதியிருக்கேன். ஓகே, மார்க் ப்ரைஸ் எடுத்துக்கலாம். டிஸ்கவுண்ட்,
செல்லிங் ப்ரைஸ் இந்த 4 எழுத போகிறோம். எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நாங்கள் டேட்டா கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க 50 இன்ட்டு கியூ. கியூ என்னது 80. அப்போ சப்ஸ்டிட் பண்ணால் 400 சாரி 4000. அப்போ 1% இல்லாத பர்சன்டேஜ் 40 மல்டிபிள் பண்ணணும். 4 மல்டிபிள் பண்ணி 0. ஃபர்ஸ்ட் எனக்கு சார்ஜர் கொடுத்துருக்காங்க P + 12. 12 × 4 480. இது எல்லாமே மைண்ட்லேயே போடணும். 3Q 27. 27 + 28. அப்போ 28 × 4 எவ்வளோ வரும்? 0 12 32 2 அடுத்து மீதி 3 வரும் 1 1 வாலட் 15%. 15 × 4 அப்போ 60. ஹெட்ஃபோன் ப்ளஸ் அப்போ 20%. அப்போ 800. அடுத்தது 25 வருதா? 36 - 11 25. 25 × 4 1000. ஸோ இந்த மாதிரி எல்லாமே குயிக்காக அண்டர்ஸ்டாண்ட் ஆகி பண்ணணும். இப்போ அடுத்த டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க. இப்போ டிஸ்கவுண்ட் எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் எழுதும். எனக்கு எக்ஸாக்டாக எது தெரியுமோ அது இருந்தால் ஸ்டார்ட் பண்ணோம். அதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாம் பேரலாக ஒரே மாதிரி போங்க. இப்போ காஸ்ட் ப்ரைஸ் அப்படி பேரலாக ஒரே ஃபார்மேட் போகும். டிஸ்கவுண்ட்னா பேரலாக டிஸ்கவுண்டே ஓரளவு போகணும். ஓகேங்களா? ஸோ மாற்றி மாற்றி ஒரு சார்ஜரில் உள்ள மார்க் ப்ரைஸு, டிஸ்கவுண்ட்டு, செல்லிங் ப்ரைஸு, வாட்சில் உள்ள மார்க் ப்ரைஸு, டிஸ்கவுண்ட்டு, செல்லிங் ப்ரைஸு அப்படின்னு போனீங்கன்னா ரொம்ப டைம் ஆகும். எல்லாமே ஒரே பேரலாக போகணும். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பேஸ் பொருள் போகாமல் மொத்தமாக டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட், காஸ்ட் ப்ரைஸ், மார்க் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ். மார்க் ப்ரைஸும் செல்லிங் ப்ரைஸும் ஒரே தான் கண்டுபிடிப்போம். ஸோ அது ப்ராப்ளம் இல்லை. ஸோ அந்த மாதிரி போகணும்னு நான் சொல்ல வரேன். ஓகே, ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் வந்து M%. M%னா 20% டிஸ்கவுண்ட். அடுத்ததுல 331 1/3. அடுத்தது 16.66 கொடுத்துருக்காங்க 1/6. 2M - 10 30%. அடுத்ததுல 2P + 10 அப்போ 18 + 10 28%. ஓகேங்களா? அடுத்ததுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய பாயிண்ட். ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேங்களா? இது கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா இது வந்து ஓரளவு ஈஸி. உங்களுக்கு நம்பர் மாற்றி கொடுத்துட்டாங்க அப்படின்னா கூட நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. எனக்கு டிஃப்ரெண்ட்னு சொல்லி வேல்யூ கொடுத்துருக்காங்க. டிஸ்கவுண்ட்டுக்கும் ப்ராஃபிட்டுக்கும் உள்ள இது வேல்யூ. ஆனால் யாரிலேருந்து யாரை மைனஸ் பண்ணான்னு தெரியாது. அப்போ என்ன பண்ணணும்னா ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு சொல்லி அந்த வேல்யூ போடணும். ஓகேங்களா? என்னன்னா டிஸ்கவுண்ட் 10 ரூபா இருக்கு, ப்ராஃபிட் 6 ரூபாய்னா 4. அதே மாற்றி வருது, டிஸ்கவுண்ட் 6 ரூபா இருக்கு, ப்ராஃபிட் 10 ரூபா வருது அப்படின்னா -4. ஸோ எனக்கு ஆன்சர் ஒன்று தான் வரும், சிம்பிள் மட்டும் மாறும். ஆன்சர் ஒன்றா தான் வரும், சிம்பிள் மட்டும் மாறும். ஓகே, இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது. ரெண்டாவது என்னன்னா ஸ்டேட்மெண்ட் எழுதுறது. ஸ்டேட்மெண்ட் இது ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகும். பட் இது கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸி. எனக்கு இதோட வழி தெரியும், காஸ்ட் ப்ரைஸ். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் தான் நம்ம ஸ்டேட்மெண்ட் எழுதுறோம். எதை கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு இது ரிலேஷன் உங்களுக்கு கம்பல்சரி இருக்கணும். என்னன்னா மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து டிஸ்கவுண்ட் போட்டோம்னா செல்லிங் ப்ரைஸ். ஓகேங்களா? அதே மாதிரி காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து ப்ராஃபிட்டு இல்லைனா லாஸ் ஆட் பண்ணாலும் செல்லிங் ப்ரைஸ். அப்போ ரிலேஷன் வந்து கரெக்டாக வந்து எல்லாமே கரெக்டாகுது ஒன்று. ஓகேங்களா? இப்போ இதை தான் நம்ம பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னா காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கலாம். காஸ்ட் ப்ரைஸ்ல இருந்து காஸ்ட் ப்ரைஸ் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? காஸ்ட் ப்ரைஸ் எப்படி கண்டுபிடிப்பேன்? செல்லிங் ப்ரைஸ்ல இருந்து ப்ராஃபிட்டை மைனஸ் பண்ணால் கிடைக்கும். செல்லிங் ப்ரைஸ்ல இருந்து ப்ராஃபிட்டை மைனஸ் பண்ணால் கிடைக்கும். நான் ஃபர்ஸ்டே அசம்ஷன் என்ன பண்ணேன்னா டிஸ்கவுண்ட்லேருந்து ப்ராஃபிட்டை தான் மைனஸ் பண்ணோம் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அப்போ ப்ராஃபிட் எவ்வளவா இருக்கும்? ப்ராஃபிட் அங்கே போயிட்டு இங்கே வந்துடும். டிஸ்கவுண்ட்லேருந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் வேல்யூ. டிஸ்கவுண்ட்லேருந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் வேல்யூவாக தான் நமக்கு இருக்கும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போறேன்னா ஒன்று சார்ஜர் எடுத்துக்கிட்டீங்களேன். சார்ஜரோட பிரிண்ட் கொஞ்சம் சரியில்லை, ஒயர் கனெக்ஷன் விட்டு வருது. ஓகே, காஸ்ட் ப்ரைஸ் என்னவா இருக்குன்னா செல்லிங் ப்ரைஸ்லேருந்து ப்ராஃபிட்டை மைனஸ் பண்ணுறது. இப்போ அதான் எழுத போகிறேன். ஃபர்ஸ்ட் இது சார்ஜர் இருக்குன்னா 450. அது மார்க் டு ப்ரைஸ். மார்க் டு ப்ரைஸ் எனக்கு எவ்வளோ இருக்கும்? மார்க் டு ப்ரைஸ்லேருந்து 80%. அது வந்து ப்ராஃபிட்டை மைனஸ் பண்ணி டிஸ்கவுண்ட் எவ்வளவு? 20%. அது வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் அவங்க கொடுத்த வேல்யூ Q + 10. Q வந்து எனக்கு எவ்வளோ இருக்கு? Q + 10. Q வந்து எனக்கு 20 இருக்கு. சாரி 20 80. அப்போ 90. அப்போ எனக்கு இங்கே 90ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக எழுதணும்.
இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்கும். நான் அடுத்த எழுதி காப்பிங்க. அப்போது 480 ஈக்குவல் டு எனக்கு என்ன வருது 80% மைனஸ் 20% ப்ளஸ் ஆர் மைனஸ் 90. அப்போ மைனஸ் பண்ண என்ன வரும் 60% ஆஃப் மார்க் டு ப்ரைஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 90. அப்போ ஈக்குவல் அந்த சைடு போனாலும் அதே தான். அப்போ 60% மார்க் ப்ரைஸ் ஈக்குவல் டு 480 ப்ளஸ் ஆர் மைனஸ் 90. 60% மார்க் ப்ரைஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 90. இது கன்வே பண்ண தெரியணும். இது ரொம்பவே டைம் எடுக்க தான் செய்யும், பட் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஓகேங்களா, ரொம்ப ஈஸி கிடையாது, கஷ்டம் தான், பட் கன்வே பண்ண கற்றுக்கோங்க. இப்போ ப்ளஸ் பண்ணேன்னா எனக்கு என்ன வரும் 570. கரெக்டாக மைனஸ் பண்ணால் எனக்கு எவ்வளோ வரும் 390. 390 அது 60%. அப்போ 100% எவ்வளோ இருக்கும்? ஃபஸ்ட்டு 3 டிவைட் பண்ணால் 20%. 3 டிவைட் பண்ணேன் 19 0. 3 டிவைட் பண்ணேன் 13 0. இன்ட்டு 5 பண்ணால் 100%. 950 இன்ட்டு பண்ணால் 650. எனக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. மார்க் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 66% கீழே இருக்கும், 30% மேலே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டபுள் ஆயிருக்கு காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து. அப்போ இது தப்பு, 650 தான் கரெக்டு. அப்போ ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாச்சு 650. ரெண்டாவது பொருள் பார்த்தீங்கன்னா வாட்ச் கொடுத்துருக்காங்க. வாட்ச் வந்து லாஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை அப்படியே ஹோல்ட் பண்ணி லாஸ்ட்டு மொத்தமாக பார்க்கலாம். வாட்ச் வந்து லாஸ்ட்னு கொடுத்துருக்காங்க, அப்படியே ஹோல்ட் பண்ணி தனியாக பார்க்கலாம். அடுத்து வாலெட் போயிடலாம். ஓகேங்களா, ஸோ வாலெட் போயிடலாம். இப்போ வாலெட் பார்த்தோம் அப்படின்னா சேம் அதே மாதிரி தான் காஸ்ட் ப்ரைஸ். வாலெட்டோட காஸ்ட் ப்ரைஸ் நமக்கு என்னது 600. அப்போது 600 ஈக்குவல் டு எவ்வளோ லாஸ்ட்டில் எடுத்துருக்கோம் 1/6. அப்போது செல்லிங் ப்ரைஸ் என்னவா இருக்குன்னா 5/6. அதுலேருந்து டிஸ்கவுண்ட்டை மைனஸ் பண்ணிடுவோம், ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு சொல்லி அந்த வேல்யூ போடும். அப்போ எனக்கு என்ன வரும் 4/3. 4/3னா 2/3 ஆஃப் மார்க் ப்ரைஸ். இதை தான் குயிக்காக கன்வே பண்ணோம். ஃபஸ்ட்டு செல்லிங் ப்ரைஸ், அதுலேருந்து ப்ராஃபிட்டை மைனஸ் பண்ணேன், அதில் டிஸ்கவுண்ட் மைனஸ் ஆகிடும், ப்ளஸ் ஆர் மைனஸ் வேல்யூ. அந்த வேல்யூ எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ என்ன இருக்குன்னு பார்க்கணும். 4p. 4p அப்படின்னா என்ன வரும் 36. 36 ப்ளஸ் 20/5னா 4, 40 ரூபா. அப்போ 40 அந்த சைடு போனால் ப்ளஸ் ஆர் மைனஸ். அப்போ 2/3 ஆஃப் மார்க் ப்ரைஸ் ஈக்குவல் டு 600 ப்ளஸ் ஆர் மைனஸ் 40. அப்போது ப்ளஸ் பண்ணால் 640, மைனஸ் பண்ணால் 560. அப்போ 2 டிவைட் பண்ணேன், 2 டிவைட் பண்ண என்ன வரும் 320 வரும். இங்கே 2 டிவைட் பண்ணால் 280. அப்போ இன்ட்டு 3 பண்ணால் 960, இன்ட்டு 3 பண்ணால் 04 8 840. எனக்கு கம்பேரிசன் பண்ணி பார்த்தேன்னு வைங்களேன், எனக்கு ரெண்டுமே பாசிபிலிட்டி வருது. நீங்கள் கம்பேரிசன் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ வருது, ஃபர்ஸ்ட் இதில் 360 அதிகமாக இருக்குது 60%, அடுத்ததில் 240 அதிகமாக இருக்குது 40%. அப்போ ரெண்டுமே கரெக்டாக தான் வருது. அப்போ ரெண்டுமே ஸ்லாஷ் போட்டு எழுதணும். இது ரெண்டாவது. ஓகேங்களா, ஸோ இது கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின்னால நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதுக்கப்புறம் ஹெட்ஃபோன் என்னது, ஹெட்ஃபோனோட காஸ்ட் ப்ரைஸ் என்னதுன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 800. சேம் அதே மாதிரி 800 எவ்வளோ லாஸ்ட்டில் எடுத்துருக்கோம் 30%. அப்போ 70% இருக்கும். 70% மறுபடியும் டிஸ்கவுண்ட் அகைன் மைனஸ் பண்ணோம், ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு சொல்லி வேல்யூ 32 × 9 மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன வருது 40%. அப்போ இந்த சைடு வருது. ஓகேங்களா, ஸோ 40 800 ப்ளஸ் ஆர் மைனஸ் 32 × 9. எதுவுமே மல்டிபிள் பண்ண வேண்டாம், எனக்கு 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். 4ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும் 200 ப்ளஸ் ஆர் மைனஸ் 72. 4 டிவைட் பண்ணால் 8, 72. அப்போ 10% வேல்யூ கிடைக்கும். அப்போ 100% என்ன ப்ளஸ் பண்ணால் போதும். ஓகே, 272 வரும், ஆர் மைனஸ் பண்ணால் 288. ஓகேங்களா, 21228 அப்படின்னு வரும் 100%னா. ஸோ எனக்கு ஆல்மோஸ்ட் இது 2 ஃபர்ஸ்ட் இது. அப்போ ஃபர்ஸ்ட் இது வராது, செகண்ட் தான் வரும் ப்ளஸ் ஆர் மைனஸில். அதே மாதிரி தான் அடுத்த இது காஸ்ட் ப்ரைஸ் எனக்கு எவ்வளோ வந்திருக்கு 1000 ரூபீஸா. அப்போ 1000 போட்டுருவோம். டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 28%. அப்போ 28 போக மீதி 72%. அப்போ மைனஸ் 28% ப்ளஸ் ஆர் மைனஸ் அவங்க கொடுத்த வேல்யூ 3Q. 3Qன்னா எனக்கு என்ன வரும், எனக்கு 80 × 3 240. அது கூட ஒரு 34னா 254. அப்போ மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன தருது 6 56%. சாரி 4 44% வருது. 44% வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் 280 சாரி 2454 ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு போகிறேன். அப்போது 1000
44% ஈக்குவல் டு 1000 கூட ப்ளஸ் ஆர் மைனஸ் 254. அப்போ ப்ளஸ் பண்ணி போட்டால் 1254 வருது. மைனஸ் பண்ணி போட்டேன்னா 6 4 7 4ஆல் டிவைட் எனக்கு வந்து 11ஆல் டிவைட் பண்ணுறேன் 4%. ஃபர்ஸ்ட் இது 11ஆல் டிவிசிபிள் ஆகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ராக்ஷனில் வருது. ஸோ பாசிபிளி கம்மியாக தான் வரும். ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக வருது 66. ஓகேங்களா, 1 இது வந்து எனக்கு என்னது ஓகே கரெக்டாக தான் போகுது. நான் தான் மிஸ் பண்ணி சொல்லிட்டேன் நினைக்கிறேன். டிவிசிபிள் ஆகுது 1 வருது. இங்கே அடுத்து 15 அகைன் 1 அடுத்து 4. அப்போ இன்ட்டு 25 பண்ணணும். 25 நான் என்ன பண்ணேன்னா 100/4 100/4. இப்போ 100/4 போட்டேன் அப்படின்னா எனக்கு இங்கே என்ன வரும் 2 ஆல்மோஸ்ட் 2 வந்துடும். அடுத்து 3 34னா 8 அடுத்து 5 2250. 1000லேருந்துன்னா ஆல்மோஸ்ட் 100% மேலே போகுது. அப்போ இது வராது, அடுத்தது தான் வரும். ஓகேங்களா, 4ஆல் டிவைட் பண்ணேன்னா எனக்கு என்ன வரும் 16 வரும். 64 மீதி 5 1650. ஓகேங்களா, 1650 வருது. ஸோ அப்போ தான் அதோட காஸ்ட் ப்ரைஸாக இருக்கும். ஓகே, இப்போ வாட்ச் போகலாம். வாட்சுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் ப்ளஸ் லாஸ்ன்னு வரும். எனக்கு செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோவா இருக்கும் 2/3 மார்க் ப்ரைஸ். லாஸ்ட் என்னவா இருக்கும் டிஸ்கவுண்ட்ல இருந்து ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு வரும். அப்போ நான் ப்ளஸ் பண்ணும்போது என்ன வரும் அகெயின் எனக்கு மார்க் ப்ரைஸே வந்துடும். ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு சொல்லி எனக்கு என்ன வரும் அதுக்குள்ள வேல்யூ எனக்கு என்ன வரும் 4Q + M கொடுத்துருக்காங்க. Qனா எனக்கு என்னது 80. அப்போ 320 3M சாரி கரெக்டாக இருக்கு. ஏன்னா Q வந்து 80 320 M வந்து 20 வரும் 60 380. அப்போ ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு போகிறேன். அப்போ மார்க் ப்ரைஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் வந்து என்னவா இருக்கும் அதிகமாக தான் இருக்கும். அப்போ கம்பல்சரி ப்ளஸ் தான் வரும். ஸோ அதோட காஸ்ட் ப்ரைஸ் நமக்கு என்னது 1120. அப்போ 1120 ப்ளஸ் பண்ணேன்னா 0 0 மீதி 1 5 1. ஸோ ஒவ்வொரு தடவை மார்க் ப்ரைஸ் கண்டுபிடிச்சாச்சா. அதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட் மைனஸ் பண்ணணும். 80%னா எவ்வளவு 2/3னா எவ்வளவு 5/6னா என்னது ஸ்லாஷ் போட்டு 70%னா எவ்வளவு 72%னா எவ்வளவு அப்படின்னு சொல்லி தனித்தனியாக மல்டிபிள் பண்ணி போடணும். மல்டிபிள் பண்ணி போட்டாலும் ஓகே தான், இல்லை மல்டிபிளில் ஹோல்ட் பண்ணி போட்டாலும் ஓகே தான். ஓகேங்களா, ஓகே. ஸோ அது போட்டோம்னா முடிஞ்சது. ஸோ இதை கன்வே பண்ண மட்டும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இதை மட்டும் கொஞ்சம் அகைன் அண்ட் அகைன் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ஓகே, பாஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இப்போ கொஸ்டின் போயிடலாம். இப்போ ப்ராஃபிட் ஏர்ன்ட் பை வாலெட் T இஸ் மோர் தென் லாஸ் ஆஃப் வாட்ச். ஓகே, வாட்சுக்கு எவ்வளோ லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு பாருங்க 120 லாஸ் ஆயிருக்கு. அதை விட எவ்வளோ அதிகமாக இருக்கான் வாலெட் ப்ராஃபிட்டு. ஸோ ப்ராஃபிட் நம்ம கம்பேர் பண்ணோம். ப்ராஃபிட் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து 2 இது இருக்குது. அப்போ ஒரு ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா எனக்கு 100 ரூபா, இன்னொரு ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 200 ரூபா. ஓகேங்களா, எனக்கு எது அதிகம்னு சொல்லியிருக்காங்க வாட்சோட ப்ராஃபிட் தான் அதிகம். அப்போ நம்ம 200 தான் நம்ம பேஸாக எடுக்கணும். ஓகே, இப்போ டீயோட பர்சன்டேஜ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். கரெக்டாக. ஸோ எனக்கு பர்சன்டேஜ் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா யாரோட கம்பேர் பண்ணணும்னு பார்க்கணும். மோர் தென் சொல்லி வாட்ச் கூட தான் கம்பேர் பண்ணணும். அப்போ வாட்சோட ப்ராஃபிட் எவ்வளவு 120. எவ்வளோ அதிகமாக இருக்காங்க 80 அதிகமாக இருக்காங்க. ஓகேங்களா, எவ்வளோ அதிகமாக இருக்காங்க வாட்சோட 80 அதிகமாக இருக்காங்க. வாலெட்டு 180 80 அதிகமாக இருக்காங்க. ஸோ இப்போ சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா எனக்கு என்ன வரும் எழுத மாட்டேங்க 2/3ன்னு வரும். ஓகேங்களா, 2/3 100% இருக்கு. நீங்க 2/3 பார்ட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதே இதுதான் ஹவு மச் மோர் ஷுட் பி செல்லிங் பிரைஸ் ஆஃப் வாட்ச் குட் பி மோர். இப்போ வாட்ச் வந்து என்ன பண்ண போறாங்களா 2/3 பார்ட் அதிகமாக வச்சு விற்க போறாங்க. 2/3 பார்ட் அதிகமாக வச்சு விற்றாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அந்த காஸ்ட் பேஸ்ல இருந்து 5/3 வைக்கணும். அப்போ 5 நான் மல்டிபிள் பண்ணேன் 560 5500 5500/3 3 டிவைட் பண்ண எனக்கு என்ன வரும் 1. அதுக்கப்புறம் எனக்கு 26 அடுத்து 2 20னா 6 6ன்னு போயிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருக்காங்க வாட்சை 1000 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. இப்போ அப்படி எவ்வளோ ப்ராஃபிட் எவ்வளோ அதிகமாக வச்சுக்கணும் 8606.
சாரி 866. ஓகேங்களா, அப்ராக்சிமேட்டாக 67. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகேங்களா, ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து குயிக்காக இருக்கணும். அடுத்தது பாருங்க. ஓகே, ஸோ அடுத்தது கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ண மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப ஈஸியாக. ஹேண்ட்பேக் வந்து 40% மோர் தந்த ஹெட்செட்னு சொல்லிட்டாங்க. அதோட மார்க் ப்ரைஸோட ஓகே, மார்க் ப்ரைஸ் நமக்கு எவ்வளவு? ஹெட்செட்டு 1280 இன்ட்டு 14 இன்ட்டு 14 தான் நம்மளோட மார்க் ப்ரைஸ். இதுலேருந்து என்ன கொடுக்காங்க? சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட். டிஸ்கவுண்ட் எவ்வளவு? 1/7. அப்போ 6/7. அடுத்ததுல 1/12. அப்போ 11/12 வரும். அப்போ 7னா 2 வந்துடும், 2னா 6 வந்துடும், 6ம் 6ம் கேஷ் ஆகும். அப்போ 128 128. அப்போ 8 0 மீதி 1, அப்போ 4. 1408 தான் மார்க் டு ப்ரைஸாக இருக்கும். இதை குயிக்காக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். அடுத்தது இப்போ ப்ராஃபிட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 5K + 52. எவ்வளோ காஸ்ட் ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க? காஸ்ட் ப்ரைஸ் வந்து 900லேருந்து 1200 இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கே வந்து மல்டிபிள் ஆஃப் 10ன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த கேயோட வேல்யூ எனக்கு எதுலேருந்து எது இருக்குமா? 40லேருந்து 80 இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஓகே. ஸோ இது வந்து ஒரு சின்ன லாஜிக்கை பேஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன லாஜிக்னா, அந்த லாஜிக் பண்ணால் தான் ஈஸி, இல்லைன்னா கீழே உள்ள சொல்யூஷன் ரொம்ப பெருசாக போகும். எனக்கு கேயோட யூனிட் வந்து என்னென்னா கம்பல்சரி 0ன்னு சொல்லிட்டாங்க. அப்போது இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் எனக்கு லாஸ்ட் யூனிட் என்ன வரும்? 2 தான் வரும். லாஸ்ட் யூனிட் என்ன வரும்? 2 தான் வரும். லாஸ்ட் யூனிட் 2 வருதுன்னா நான் 2 மைனஸ் பண்ண இங்கே என்ன வரும்? லாஸ்ட் யூனிட்ல 6 வரும். லாஸ்ட் யூனிட் 6 வரும். அப்போ இதுக்குள்ள 6 மல்டிபிள் உள்ள வேல்யூ எனக்கு என்ன இருக்கு? அதாவது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 34. ஓகேங்களா, 34 ஸ்கொயர். 34 ஸ்கொயர்னா எனக்கு என்ன வரும்? 916 அடுத்து 8 240 0511. 34 ஸ்கொயர் மட்டும்தான் வரும். பர்ஃபெக்ட் வேல்யூ, ஹோல் வேல்யூவாக இருக்கு. ஓகேங்களா, அப்போ எனக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்தாகணும்? அது எவ்வளோ ப்ராஃபிட்டாக இருக்கும்? இது மார்க் ப்ரைஸ். இதுதான் எனக்கு என்னவா இருக்கும்? காஸ்ட் ப்ரைஸாக இருக்கும். ஓகே, இதுதான் எனக்கு காஸ்ட் ப்ரைஸாக இருக்கும். இந்த ரூல் கரெக்டாக வருதா? 40லேருந்து 80க்குள்ளே இருக்கா அப்படின்னு சொல்லி நான் மைனஸ் பண்ணி பார்க்கேன். மைனஸ் பண்ண என்ன வரும்? 2 5 1 252 வருது. ஓகேங்களா, ஸோ 252 தான் ப்ராஃபிட். அந்த ப்ராஃபிட் எதுக்கு ஈக்குவல்? 5 டைம் ஆஃப் K + 52. அப்போ 52 மைனஸ் பண்ணால் 5K = 2000. 200. அப்போ K = 40. அப்போ K = 40 இருந்தால் தான் அந்த கண்டிஷன் பர்ஃபெக்டாக அப்ளை ஆகுது. ஆனால் K = 40 நமக்கு இல்லை, 40யோட அதிகமாக தான் இருக்கணும். அப்போனா நன் ஆஃப் தம் தான் ஆன்சர். இது எந்த பாசிபிளும் கிடையாது அப்படின்னு தெரியணும். ஓகேங்களா, ஓகே. அடுத்தது ஒவ்வொரு தான் நம்ம செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஹெட்ஃபோனுக்கும் பவர் பேங்கும் கொடுத்துருக்காங்க. ஹெட்ஃபோன் வந்து நமக்கு என்னது 896 வந்திருக்கு. பவர் பேங்க் வந்து நமக்கு எவ்வளோ இருக்குது? 1188 இருக்கு. ஸோ எல்லா யூனிட்டையும் ப்ளஸ் பண்ணால் 3ஆல் டிவிசிபிள் ஆகுது. சாரி, ஏதோ மல்டிபிள் மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஹெட்ஃபோன் அண்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, 4 டேபிளில் டிவிசிபிள் ஆகுது. ஓகே, 4 டேபிள் டிவைட் பண்ணால் 2 வரும். இங்கே எனக்கு 1 வரும். அதுக்கப்புறம் எனக்கு 4 அந்த 224. ஓகேங்க, பாருங்க, ஏதோ மல்டிபிள் ஏதோ மிஸ்டேக் பண்ணி போட்டிருக்கேன். இந்த ஹெட்ஃபோன் ஓகே, ஓகே, ஒரு டைம் செக் பண்ணிக்கிறேன். 128 × 7 வரும் ரேஷியோ. இவங்களோட வேல்யூ என்ன வரும்? 165 × 72. எனக்கு வந்து 4 டேபிள் டிவைட் பண்ணிங்கன்னா 31 வரும். 4 டேபிள் டிவைட் பண்ணோம் அப்படின்னா அவர் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஓகே 4 டேபிள்னா எனக்கு 18 வரும்.
ஓகே. இங்க பை 10 வரும். ஒரு சில தானே கேன்சல் ஆயிரும். பை 10 வரும். ஸோ அப்போ இங்க அகைன் 9 வரும். இங்க 5 டேபிள் டிவைட் பண்ணேன்னா 33. ஓகே. இல்லை தான் ஏதோ கேல்குலேஷன் மிஸ்டேக் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இது மட்டும் கொஞ்சம் நான் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கரெக்டாக போயிருக்கேன். எனக்கு மார்க் டு ப்ரைஸ்லேருந்து 70% பை 100நால 2 0 கேன்சல் ஆயிரும். இங்கே எனக்கு ஒரு 0 தான் கேன்சல் ஆகும். மீதி 72/10 இருக்கும். அது 5 டேபிள் 33. இங்கே அடுத்து 36. அதுக்கப்புறம் நான் 4 டேபிள் டிவைட் பண்ணால் இங்கே 31. இங்கே 4 டேபிள் டிவைட் பண்ணால் 9. ஸோ அப்போ 31 × 2 அதான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நான் ஏதோ தப்பாக எழுதியிருக்கேன் இல்லை. ஸோ இது மட்டும் கொஞ்சம் கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து ரெண்டாவது இது பார்த்தீங்க அப்படின்னா மார்க் டு ப்ரைஸ் வந்து சார்ஜர் வந்து வாலெட்டோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மார்க் டு ப்ரைஸ் ஆஃப் வாலெட்டும் சார்ஜரும் நமக்கு டேரெக்டாக கம்பேர் பண்ணால் என்ன வருது? 850 ரூபா கம்மியாக இருக்குன்னு தெரியுது. சாரி 50, ஆமாம் 850 ரூபா கம்மியாக இருக்குது அப்படின்றது வாட்சும் வாலெட்டும் வாட்சுமா. ஓகே, நான் மாற்றி பார்த்துட்டேன். வாலெட்டும் வாட்சும் வாலெட் அண்ட் சார்ஜர். ஓகே, வாலெட் அண்ட் சார்ஜர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ வாலெட் அண்ட் சார்ஜர் வந்து நம்ம ஒரு இது கரெக்டாக வரும், ஒரு இது தப்பாக வரும் அப்படிங்கிற மாதிரி வரும். 2 பாசிபிள் இருக்குது. ஸோ ரெண்டுமே எனக்கு அதே மாதிரி கரெக்டாக வருமானா வராது. ஸோ அப்போ அதுலேயே நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். எனக்கு வாலெட் போனால் 2 பாசிபிள் வருது. ஸோ எது கரெக்டாக நம்மளால் சொல்ல முடியாது. அப்போ அதுலேயே நான் ஒரு 2வது ஸ்கிப் பண்ணிடலாம். நீங்கள் சால்வ் பண்ண அவசியம் இல்லை. அடுத்தது 14.66% டிஸ்கவுண்ட். அந்த டிஸ்கவுண்ட் வச்சு வாட்ச் என்ன விற்காங்களோ அதோட செல்லிங் ப்ரைஸும் மார்க் டு ப்ரைஸ் ஆஃப் ஹெட்ஃபோனும் ஈக்குவல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, 14.66% இருக்குது. இதை ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனாக மாற்றணும். அது எப்படி மாற்றலாம்? 14 + 2/3. அப்போ மல்டிபிள் பண்ணி ப்ளஸ் பண்ணால் 42. 44/3%. அப்போ 44/300 அப்படின்னு வரும். அப்போது 300லேருந்து 44 மைனஸ் பண்ணால் 256/300. 256/300 ரெண்டு ஈக்குவலான்னு சொல்லி இந்த மல்டிபிள் பண்ணாமல் வேற ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணி பண்ணலாம். அதாவது ரேஷியோ. வாட்ச் எங்கே இருக்குது? வாட்ச் எதுனா அவ்வளோ ரூபாய்க்கு சேல் பண்ண போகிறாங்க. அப்போ 1500 × 256/300 ரேஷியோ. ரெண்டு ஈக்குவல்னா ரெண்டு கம்பல்சரி டிவிசிபிள் ஆகணும். மார்க் டு ப்ரைஸ் ஆஃப் ஹெட்ஃபோனை மார்க்கு 1280. 2 0 கேன்சல் ஆயிரும். 3 டிவைட் பண்ணீங்கன்னா 5. ஓகே, 5 தான் நான் மல்டிபிள் பண்ணிடலாம். நான் கூட கஷ்டமாக இருந்துச்சேன். ஓகே, ஸோ 1 16 3 வரும் 8, அடுத்து 2 வரும் 12. ஈக்குவலாக வந்துட்டு. ஸோ அப்போ கரெக்ட். 1ம் 3யும் கரெக்டு. ஓகேங்களா? ஓகே, அடுத்து 16. ஸோ 16 என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா ரொம்பவே லேட் ஆகும். ரேஷியோவை போட்டிங்கன்னா தான் கரெக்டாக வரும். எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? மார்க் டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. எவ்வளோ? 3Q இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? எனக்கு பவர் பேங்கோட ரேட்டு 1650. மார்க் ப்ரைஸ் 3Q. கியூவோட வேல்யூ என்னது? 80. அப்போ 240 இன்க்ரீஸ் ஆகுது. 0 9 8 1. சாரி, காஸ்ட் ப்ரைஸ் தான் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 1000 ரூபாயிலேருந்து 240 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 1240 இன்க்ரீஸ் ஆகுது. அதுலேருந்து என்னது? காஸ்ட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனது மட்டும் இல்லாமல் மார்க் டு ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? மார்க் டு ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, மார்க் டு ப்ரைஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? மார்க் ப்ரைஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா M%. M%னா 20%. அப்போ மார்க் ப்ரைஸ் எவ்வளோ? 1650லேருந்து இன்ட்டு 120%. அதுலேருந்து எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்காங்க? அதே டிஸ்கவுண்ட் தான். அதே டிஸ்கவுண்ட்னா 28%னா 78/100. 78/100. இப்போ ரேஷியோ ஃபைன். இப்போ என்ன பண்ண போகிறாங்க? இப்படி சேல் பண்ணுறதுனால எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்து ரேஷியோ சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேங்களா? எவ்வளோ ப்ராஃபிட், இந்த ப்ராஃபிட் எல்லாம் செல்லிங் பேஸ் எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்குன்னு கேட்காங்க. அப்போது இந்த காஸ்ட் ப்ரைஸே நமக்கு தேவையில்லை. இந்த காஸ்ட் ப்ரைஸே நமக்கு தேவையில்லை. அது இல்லாமலே சால்வ் பண்ணலாம். ஏன்? இது என்னது? எனக்கு செல்லிங் பேஸ். இந்த செல்லிங் பேஸ் நான் எதோட கம்பேர் பண்ண போகிறேன்? அதே செல்லிங் பேஸ் கூட தான் கம்பேர் பண்ண போகிறேன். கரெக்டாக அதே செல்லிங் பேஸ் கூட தான் கம்பேர் பண்ண போகிறேன். அப்போனா இந்த வேல்யூ எனக்கு தேவையே இல்லை. எனக்கு பர்சன்டேஜில் சேஞ்ச் பண்ணாங்கிறதுனால நம்ம அது கூட டேரெக்டாக கம்பேர் பண்ணால் இங்கேயே செல்லிங் பேஸ் போடலாம். அப்போ என்ன வரும்? எனக்கு ஃபஸ்ட்டு என்ன காஸ்ட் ப்ரைஸ் மார்க் ப்ரைஸ் இருந்ததோ அதுலேருந்து அதே 72/100.
அதே டிஸ்கவுண்ட் தானே கொடுக்காங்க, அப்போ அதே ரேஷியோ தான் வரும். ஓகேங்களா, எனக்கு செல்லிங் பேஸ் தான் வேணும்னா செல்லிங் பேஸ் டேட்டா கம்பேர் பண்ணலாம், எல்லாமே கேன்சல் ஆயிரும். அப்போ கீழே உள்ள 100 அங்கே போயிருந்தா 120:100. அப்போ ஓல்டு இது நியூ இது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவ்வளோதான் ஆன்சர். ஆப்ஷன் டி. நீங்கள் இதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா போதும். எனக்கு ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க, அது எது கூட கம்பேர் பண்ணியிருக்காங்களோ அது கூட டேரெக்டாக கம்பேர் பண்ணி ரேஷியோ போடணும். சாரி, பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க அப்படின்னா அது கூட கம்பேர் பண்ணி டேரெக்டாக ரேஷியோ போடணும் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸி. ஓகே, ஸோ இது முடிஞ்சது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம்.